ஹலோ மக்களே, நம்மள நிறைய பேர் வீட்டில் இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, மத்தியான நேரத்தில் செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று காலையில் ஊற்றணும், இல்லைன்னா சாயங்காலம் ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏன் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி அவங்க சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏன் மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாங்கன்னா, மதிய நேரத்தில் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை அப்படின்றது நடைபெறும். ஸோ இந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்னா என்னென்னா, தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறது பேர் தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாவரங்கள் எப்படா தனக்குத்தானே உணவை தயாரிச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, தாவரங்களில் பொதுவாகவே பச்சையம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கும் நீ தண்ணி ஊற்றுறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதிய நேரங்களில் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, தாவரங்களோட இலைகளில் நுண்துளைகள் இருக்கும். அது மூலியமாக தான் இது தாவரங்களுக்கு தேவையான உணவை வந்து தயாரிக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் மதிய நேரத்தில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா, இந்த தண்ணி இலைகளில் இருக்கக்கூடிய நுண்துளைகளில் போய் அடைச்சிக்கும். ஸோ இது மூலியமாக ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும். இதனால தான் மதிய நேரத்தில் தண்ணி ஊற்றாமல் ஒன்று காலையில் இல்லை சாயங்காலம் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பெரியவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காம, அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.